வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். WWE பார்த்தீங்கன்னா இப்போது சமீபத்தில் சம்மர்ஸ்லாமுக்கான கிக் ஆஃப் ஷோ அப்படிங்கிறத நடத்துனாங்க. இந்த கிக் ஆஃப் ஷோனா என்னென்னு கேட்டிங்கன்னா, சம்மர்ஸ்லாமுக்கு முன்னாடி பங்கேற்கிற எல்லா ரெஸ்லரும் ஒருத்தருக்கு ஒருவர் மாறி மாறி அவங்களுக்குள்ளே இருக்கிற பகையை பற்றி பேசுவாங்க. அந்த நிகழ்வு நேற்றுக்கு நைட்டு நடந்திருக்குது. ஸோ அமெரிக்காவில் நேற்று பகல் தானே, சரி அதில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க சம்மர்ஸ்லாம் கிக் ஆஃபை பற்றி பார்க்கலாம். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஷோ ஆரம்பிக்கிறதே பார்த்தீங்கன்னா மைக்கேல் கோல் தான். வழக்கமாக இந்த மாதிரி கிக் ஆஃப் ஷோ நடக்கும்போது அதை போஸ்ட் பண்ணி ஓப்பனிங் பண்ணுறதே மைக்கேல் கோல் தான். அதை தான் இந்த தடவையும் அவர் பண்ணியிருக்காரு. ஜே ஊசோவை பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கூப்பிடுறாங்க. ஜே ஊசோவை பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் சம்மர்ஸ்லாமில் ரோமன் ரெயின்ஸ் கூட சேர்ந்து ஒரு டாக் டீம் மேட்ச் டே 1 சண்டை போடுறாரு. அதுக்காக பார்த்தீங்கன்னா இவரை கூப்பிடுறாங்க. மக்கள் மத்தியிலே ஜே ஊசோவுக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்குது. ஜே ஊசோ சொல்கிறாரு, இதுக்கு முன்னாடிலாம் சம்மர்ஸ்லாமில் நான் மெயின் ஈவெண்ட்டே விளையாடிருக்கிறேன். டே 1 டே 2ன்னு சொல்லிட்டு 2 நாள் சம்மர்ஸ்லாம் நடந்திருக்குது. ஆனால் இந்த தடவை சம்மர்ஸ்லாம் அப்படிங்கிறது டே 1 நான் ரோமன் ரெயின்ஸ் கூட சண்டை போட போகிறேன். ரோமன் ரெயின்ஸும் நானும் சேர்ந்து ப்ரான் பிரேக்கர் பிரான்சன் ரீடை அலற விட போகிறோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் ஏன் பேர் பால் ஹேமன் சொல்லிட்டு பால் ஹேமன் வந்துட்டார். என்ன ஜே, நாளை நடந்ததை மறந்துட்டியா? ப்ரான் பிரேக்கருடைய கழுத்தில் கிடக்கிறது சாதா ஷூ இல்லை, ரோமன் ரெயின்ஸோடைய ஸ்னீக்கர் ஷூவு. ரோமன் ரெயின்ஸை அடித்து விரட்டி விட்டோம்ல, அதோடைய ஞாபகபத்தமாக தான் இந்த ஷூவை நாங்கள் வச்சுருக்கிறோம். ரோமன் ரெயின்ஸ் அண்ட் ஜே ஊசோ 2 பேருமே சேர்த்து ரால ப்ரான் பிரேக்கர் அண்ட் பிரான்சன் ரீட் அடித்த விஷயத்தையும் அதன் மூலியமாக நீங்கள் நடக்க முடியாமல் 2 ரெஃப்ரி கிட்ட ஹெல்ப்பு கேட்டு நொண்டி போனதை மறந்துட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி பார்லிமெண்ட் வச்சு செய்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜேவுஸ் என்ன சொல்கிறாருன்னா, நடந்து போச்சு. இந்த வருஷம் சம்மர்ஸ்லாமில் நடக்க போகிறது என்னதுன்னா, நானும் என் பிரதரும் ப்ரான் பிரேக்கர் பிரான்சன் ரீட்டை தோக்கடிப்போம். ஸோ இந்த ஸ்டூபிட் காய்ஸை தோக்கடிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பார்லிமெண்ட் அதுக்கு சொல்கிறாரு, ஸ்டூபிட் காயின்னு சொல்லாத, ஸ்டூபிட் காய் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது உனக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி ப்ரான் பிரேக்கர் கூட நீ மோதிருக்கல்ல, எப்படிப்பட்ட ஸ்டண்ட் உடையவன் அப்படின்னு சொல்லும் போதே ப்ரான் பிரேக்கர் மயக்க பிடுங்கி வாங்கிறாரு. நான் பாரு, ரோமன் ரெயின்ஸ் என் கூட மோதும்போது என் ஸ்பியர் எப்படிப்பட்ட ஸ்பியர் அப்படிங்கிறத ரோமன் ரெயின்ஸ் புரிஞ்சிருப்பான். அண்ட் பிரான்சன் ரீடோடைய சுனாமி எப்படிப்பட்டதும் அப்படிங்கிறதும் ரோமன் புரிஞ்சிருப்பான், நீயும் புரிஞ்சிருப்ப. 2 பேருக்கும் சேர்த்து நான் சமாதியை கட்டுறேன், கொஞ்சம் பொறுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி ப்ரான் பிரேக்கரும் பேசுகிறாரு. ப்ரான் பிரேக்கரோடைய மைஸ்கில் வர நல்லா தான் இருக்குது. ஏன்னா குரல் தான் கொஞ்சம் கணீர்னு இல்லை, மற்றபடி ப்ரான் பிரேக்கர் ஸ்பீச் எல்லாம் பங்கமாக பண்ணுறாருல. அண்ட் காஸ்டியூம் டிசைனிங்கும் கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும். ஆள் கொஞ்சம் முடியை வளர்த்துட்டு அப்படியே பாடியும் கொஞ்சம் ஏற்றுனார்னு வைங்களேன், அப்படியே பக்கத்துக்கு ப்ராக் லெஸ்னர் மாதிரியே இருப்பார். மற்றபடி ப்ரான் பிரேக்கர் ஓகே தான். சரி, இந்த நிகழ்வு நடந்து முடிஞ்சிருச்சா? அடுத்தது பார்த்திங்கன்னா சம்மர்ஸ்லாமுடைய ஒரு முக்கியமான மேட்ச்சு, நம்ம அவளோட எதிர்பார்த்த ஏஜே ஸ்டைலுடைய மேட்ச்சு. ஸோ ஏஜே ஸ்டைல் பேசுறதுக்காக வராரு. காய்ஸ், ஏஜே ஸ்டைல் எமோஷ்னலி பேசுகிறாரு. அதாவது ஏஜே ஸ்டைல் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் சம்மர்ஸ்லாம் அப்படிங்கிறது என் கெரியர்லேயே ஒரு முக்கியமான ஒரு இது. வழக்கமாக நான் சம்மர்ஸ்லாமில் சண்டை போடுவேன், ஆனால் இந்த வருஷம் சண்டை போடுறது என்னுடைய வாழ்க்கையின் கடைசி சம்மர்ஸ்லாமை கூட மேபி இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா நான் 1 வருஷம் தான் இந்த ரெஸ்லிங் கம்பெனியில் சண்டை போடுவேன்னு சொல்லியிருந்தேன், அதுக்கப்புறமா ரிட்டையர்மெண்ட் ஆயிடுவேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ மேபி இது என்னுடைய லாஸ்ட்டு சம்மர்ஸ்லாமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏஜே ஸ்டைல் பட்டும் படாமல் பேசுகிறாரு. அந்த இடத்துக்கு டாமினிக் மிஸ்டீரியோ வராரு. டாமினிக் மிஸ்டீரியோ பார்த்தீங்கன்னா, நான் பாரு ஏஜே, நீ என்ன தான் எமோஷ்னலி பேசினாலும் எதுவுமே இந்த இடத்துல செல்லுபடி ஆகாது. ஏஜே ஸ்டைல், நான் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை சம்மர்ஸ்லாமில் வெயிட்டையும் தான் பண்ண போகிறேன், நீ தோக்க தான் போகிற. ஜட்ஜ்மெண்ட் டே கிட்ட எப்போவுமே ஏதாவது ஒரு டைட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும், இப்போ நான் சாம்பியனாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. ஏஜே ஸ்டைல் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, இந்த சம்மர்ஸ்லாமில் நான் உன்னை தோக்கடிச்சு போகும்போது என்கிட்ட இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் இருக்கும், ஓக்கிட்ட தோல்வி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏஜே ஸ்டைலும் பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோ பார்த்து பேசியிருக்கிறாரு. டாமினிக் மிஸ்டீரியோ விசஸ் ஏஜே ஸ்டைல் ஸ்டோரி லைனை பற்றி நான் சொல்லவே வேண்டாம், உண்மையிலேயே பெரிய ஹைப் இருக்கிற ஸ்டோரி லைன். சரி, சொன்ன மாதிரி ஏஜே ஸ்டைல் நாளைக்கு ஷோ விட்டு போகும்போது சாம்பியன்ஷிப்போட போகிறாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
அடுத்தது மாமி ரியா ரெப்ளியோடைய நேரம். ரியா ரெப்ளி பார்த்தீங்கன்னா உமன்ஸ் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக மோதுறாங்க. அதுவும் இயோ ஸ்கை அண்ட் நியோமி எதிர்த்து. ரியா ரெப்ளி வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இயோ ஸ்கையை கூப்பிட்றாங்க. இயோ ஸ்கை வந்த உடனே பார்த்தீங்கன்னா ரியா ரெப்ளியை பார்த்து சொல்லிட்டாங்க, நான் பார்ப்பா நீயும் நானும் ஃப்ரெண்டு தான், இது வரைக்கும் நீ என்னை வீழ்த்தினதில் தான், நான் உன்னை பல தடவை வீழ்த்தியிருக்கேன், இந்த தடவையும் வீழ்த்து தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே திமுறா இயோ ஸ்கையை பேசுகிறாங்க. அண்ட் அதே நேரத்தில் நியோமியை கூப்பிடும்போது நியோமி பார்த்தீங்கன்னா குட்டியாக இந்த ஸ்மாக்டவுன் பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்கூட்டரில் அதை மணி இந்த பேக் மாதிரி டிசைனிங் பண்ணி அதில் வந்து அவங்க வருவாங்கல்ல, அந்த ஸ்கூட்டரில் நியோமி வராங்க. மைக்கேல் கோல் கூப்பிட கேட்கவே இல்லையே காது. மைக்கேல் கோல் கூப்பிட்றாரு, சாம்புன்னு கூப்பிட்றாரு, ஒன்றும் காது கேட்கல. கடைசியாக மிஸ் சாம்புன்னு கூப்பிட்டேன் ஓ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறமா நியோமியை பார்த்து, நியோமி நீங்கள் இந்த வருஷம் சம்மர் ஸ்லாமில் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறீங்க, என்ன நடக்கும்னு கேட்கும்போது நோ டிஃப்ரென்ஸ், நான் உமன் சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் தான் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு விஷயம் சொல்கிறாரு மைக்கேல் கோல், இதே மாதிரி தான் ரெசல்மேனியாவில் நீங்கள் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி சம்மர் ஸ்லாமில் நெட்டாலியா கூட ஒருக்க தோற்று போனீங்க, அதே மாதிரி இந்த வருஷம் சம்மர் ஸ்லாம்லேயும் நீங்கள் உங்கள் சாம்பியன்ஷிப்பை தோற்றுட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நக்கல் பேச்சா கேட்க நியோமி சொல்கிறாங்க, அந்த டைமில் நான் தோற்றது உண்மைதான், ஆனால் இந்த டைமில் நான் தோக்கவே மாட்டேன், சம்மர் ஸ்லாமை முடிச்சுட்டு நான் என் வீட்டுக்கு போகும்போது உமன்ஸ் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் என் பக்கம் தான் இருக்கும், இந்த தடவை நான் கண்டிப்பாக தோக்க மாட்டேன், நெட்டாலியிட்ட தோற்ற மாதிரிலாம் தோக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக பார்த்தீங்கன்னா நியோமி இருக்கிறாங்க. அண்ட் நியோமி என்ன தான் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். சம்மர் ஸ்லாமில் கண்டிப்பாக ஒரு சம்பவம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச்சில். அதுக்கப்புறமா இந்த கிக் ஆஃப் ஷோவுடைய மெயின் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் பாங்கோடைய செகமெண்ட் தான் நடக்க போகுது. சிஎம் பாங்க் தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மெயின் ஈவெண்ட் ஆகுது. இந்த செகமெண்ட் தான் சிஎம் பாங்க் 2011 இந்த ரெஸ்லிங் கெரியரை விட்டு இப்போ அந்த சாம்பியன்ஷிப்பை வெக்கெட் பண்ணது, அதுக்கப்புறமா 2013 ஒரு டபிள்யூ விட்டு போனது எல்லாத்தையுமே போட்டு காட்டுறானுங்க. சிஎம் பாங்குக்கான ப்ரொமோவை பார்க்கும்போதே தெரியுது. அண்ட் சிஎம் பாங்கும் மக்கள் மத்தியில் வராரு, பங்குக்கும் சிஎம் பாங்குக்கும் பங்குக்கும் குந்தருக்குமான அந்த ஸ்டோரியில் போட்டு காட்டி பங்கு பெருசாக காட்டுறானுங்க. அது மட்டும் இல்லாமல் சிஎம் பாங் வந்த உடனே ஒன்று சொல்லிட்டாரு, நாளைக்கு நடக்க போகிற சம்மர் ஸ்லாமோட டே 1ல் ஒரு முக்கியமான சம்பவம் நடக்க போகுதுன்னா அது மெயின் ஈவெண்ட் தான், மெயின் ஈவெண்ட்டில் தான் எனக்கு மேட்ச் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. ஸோ நாளைக்கு நடக்க போகிற சம்மர் ஸ்லாமில் சிஎம் பாங் விசஸ் குந்தர் மெயின் ஈவெண்ட் ஆஃப் த சம்மர் ஸ்லாம். இது ஒரு பெரிய விஷயம்தான். ரெஸ்ல்மேனியாவில் நான் தோற்று போயிட்டேன், பட் அதனாலும் மெயின் ஈவெண்ட் விளாடினேன், இப்போ அதை தொடர்ந்து நான் சம்மர் ஸ்லாம்லேயே மெயின் ஈவெண்ட் விளாடுறேன், இந்த அரங்கத்தை விட்டு போகும்போது மக்கள் மத்தியில் நான் ஒரு ஹெவி வெயிட் சாம்பியனாக தான் இருப்பேன், இது மக்கள் மத்தியில் சபதம், இது என்னுடைய முக்கியமான இயர் அப்படிங்கிற மாதிரி சிஎம் பாங்க் பேசிகிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு கொடுக்குபடி ராஜா நம்ம குந்தர் வந்துட்டார். குந்தர் பங்கை பற்றி என்ன சொல்லாரு, நான் பங்கு உன் கெரியரில் நீ நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிற, நீ சாம்பியனாக இருந்திருக்கிற, ஆனால் அதெல்லாம் பாஸ்ட்டு, ப்ரெசண்டில் நீ வந்து ரொம்பவே வீக்கான நபர் தான், நீ எந்த சாம்பியன்ஷிப்லாம் மோதி எப்படிலாம் தோற்று போயிருக்கிற அப்படிங்கிறத யோசிப்பார். அண்ட் என் கூட மோதினா கோல்டு வரைக்கே நான் தோக்க அடிச்சிருக்கிறேன், ஸோ அதனால் நீ என் கூட மோதினா தோற்று தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி குந்தர் சொல்கிறார். பங்கு பார்த்தீங்கன்னா எது நடக்குதோ நடக்கட்டு, நாளைக்கு என்ன ரிசல்ட் அப்படிங்கிறது உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சிஎம் பாங்கும் பேசிட்டு போகிறாரு. ஸோ போகும்போது குந்தரும் பார்த்தீங்கன்னா முறைச்சிட்டே போயிட்டாரு. ஸோ நாளைக்கு தெரியும் சம்மர் ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா குந்தர் சாம்பியனாக இருக்காரா இல்லை சிஎம் பாங்க் சாம்பியனாக இருக்காரு. இதுதான் இன்றைக்கி கிக் ஆஃபில் நடந்தது. ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.